என்ன நடக்குதுங்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வீட்டு நிலைமை என்னன்னு தெரியாம 2 பேரும் சின்ன பசங்க மாதிரி இப்படி கோவில்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. எனக்கு வேற வழி தெரியல. அபி போன் பண்ணி வர சொன்னா. நான் மாட்டேன்னு சொன்னேன். நான் வரலன்னா செத்துருவேன்னு சொன்னா. இங்க வந்து பார்த்தா இப்பவே கல்யாணம் பண்ணணும்னு மிரட்டுறா. அபி, என்ன அபி இதெல்லாம்? மனோ சொல்றதெல்லாம் உண்மையா? நீ இந்த மாதிரி பண்றது தப்பு அபி. ஒருத்தரை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஏன் அபி இப்படி நடந்துக்கிற? எப்படி நடந்துக்கிற? நானும் மனோவும் லவ் பண்றது உங்களுக்கு தெரியும்ல. இங்க பாருங்க, எனக்கு மனோ வேணும். எங்க வீட்ல பாத்துருக்கிற மாப்பிளைய என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த நிமிஷம் மாப்பிள்ளை வீட்ல இருந்து நிச்சயம் பண்றதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த கல்யாணம் இப்பவே நடக்கலனா இனி எப்பவுமே. ஆனா அதுக்கெல்லாம் பயந்து என்னால மனோவை விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு மனோ வேணும். இவன் தான் என் புருஷன். சொன்னா புரிஞ்சுக்கோ அபி. என்ன நம்பு. நானே உங்க வீட்ல பேசுறேன். உங்க வீட்ல எல்லாருக்கும் புரிய வைக்கலாம். அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. நீங்க சொல்றத யாரும் கேட்க மாட்டாங்க. முடிவாதம் பிடிக்காத அபி. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என் மனசு மாத்தலான்னு நீங்க என்கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட். நான் வீட்டை விட்டு கிளம்புறப்பவே ஒரு முடிவோட தான் வந்தேன். இன்னைக்கு என் கல்யாணம் நடந்தே ஆகணும். முடியாது, முடியவே முடியாது அபி. உன் வீட்ல இத பத்தி பேசாம இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. மனோ, நீ கிளம்பு. உன்னதாண்டா, என்ன யோசிக்கிற? கிளம்பு.